தமிழ்நாட்டில் பதிவாகி வரும் அதிக வெப்பம் படிப்படியாக குறையும். மதுரையில் வெப்பம் குறைய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். வட தமிழக பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என்றும் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் சூட்கேஸில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் உடல். சுத்தியால் அடித்துக் கொன்று உடல்களை துண்டு துண்டாக வெட்டி வீசியவர் கைது. என்எல்சியில் 20 விழுக்காடு போனஸ் கோரி 2வது நாளாக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். கோரிக்கையை உடனே நிறைவேற்ற கோரி முழக்கம். திருச்சி அரியமங்கலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி சிறுமி உயிரிழக்க காரணம் நூடுல்ஸ் அல்ல, ஆய்வக முடிவில் தெரிய வந்திருப்பதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் லட்சுமி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஒரு அறை முழுவதுமாக தரைமட்டமான நிலையில் ஒருவர் சடலமாக மீட்பு. சேப்பாக்கம் டெஸ்டில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். ரோஹித், விராட் கோலி, கில் என்று 3 பேரையும் வீழ்த்தி வங்கதேச வீரர் ஹாசன் முகமது அபாரம். சென்னை சேப்பாக்கத்தில் 200 ரூபாய் டிக்கெட் பெற்று போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம். அதிகாலை முதல் வரிசையில் நின்று டிக்கெட் பெற்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் 2 ரூபாய்க்கு சத்துணவு முட்டை வாங்கி 15 ரூபாய்க்கு ஆம்லெட் போட்டு விற்ற ஹோட்டல் சீல் வைக்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆணை. டெல்லியில் தடுப்பு கம்பிக்குள் மோதி சொருகிய கார். நல்வாய்ப்பாக காயத்துடன் உயிர் தப்பிய 4 கல்லூரி மாணவர்கள். தூத்துக்குடியில் உத்தரப்பிரதேசத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றுவதாக ஏமாற்றிய பெண் கைது. உடந்தையாக இருந்த பாஜக நிர்வாகியும் சிக்கினார். குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். 20,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திராவில் படம் பார்த்துக் கொண்டே மூளை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 55 வயதானவர். ஜூனியர் NTRின் படம் பார்க்க வைத்து அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள். மானாமதுரையில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. 5 பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. லெபனானில் பேஜர்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் 20 பேர் உயிரிழப்பு. சைபர் தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பு இருப்பதாக ஹிஸ்புல்லா சந்தேகம். இலங்கை அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. சனிக்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். அரியமங்கலத்தில் 15 வயது சிறுமி உயிரிழந்ததற்கு அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ் காரணம் அல்ல என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி சிறுமி உயிரிழந்த நிலையில் அது சார்ந்த உடற்கூறாய்வு அறிக்கை தற்போது வெளியாக இருக்கிறது. சார்ந்த தகவலை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் நூடுல்ஸ் காரணம் அல்ல என்பது எந்த வகையில் தெரிய வந்துள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருச்சி அரியமங்கலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரது சகோதரரும் அந்த சிறுமியும் 4 பாக்கெட் நூடுல்ஸ், அதாவது ஒரு தனியார் வெப்சைட்டில் அவங்க பதிவு செஞ்சு அந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. நூடுல்ஸ் தான் அவரது உயிரை பறித்தது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது சிறுமியினுடைய உடற்கூறாய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது. அதே போன்று அந்த நூடுல்ஸினுடைய ஆய்வு அறிக்கையும் வந்திருக்கிறது. 2 தரப்பிலும் ஆய்வு செய்த போது சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டே
சில குளிர்பானங்களையும் குடித்திருக்கிறார். ஆனால் இரண்டுமே இவருடைய உயிரிழப்புக்கு காரணம் இல்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிறுமி குடித்த குளிர்பானத்திலும் எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை. அதே போன்று ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கிய அந்த கொரியன் வகை நூடுல்ஸிலும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பது தற்போது அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் விவகாரம் தொடர்பாக கொரிய துணை தூதரகமும் தற்போது ஒரு விசாரணையை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வகை நூடுல்ஸ் கொரியன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது தெரிய வந்த நிலையில் கொரியன் துணை தூதரகமும் இதனை தற்போது ஆய்வு செய்ததில் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நூடுல்ஸிலும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தற்போது ஆய்வறிக்கையில் உறுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக மேலும் இதன் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே அந்த சிறுமிக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர் 2 வருடத்திற்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு வேற ஏதும் பாதிப்பு இருக்கிறதா அல்லது வேற எதுவும் காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கிறாரா என்பதை விசாரித்து வருகிறார்கள். ஏனென்றால் இரவு அந்த சிறுமியும் அவரது சகோதரரும் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறார்கள். சகோதரர் அருகில் இருக்க வீட்டுக்கு சென்றதன் காரணமாக சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு தனியாகவே அமர்ந்த நிலையிலே அவர் சடலமாக எடுக்கப்பட்டார். அதனால் அவர் வேற ஏதும் காரணத்தினால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பாகவும் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஆனால் சிறுமியின் உயிரிழப்பிற்கு இந்த நூடுல்ஸ் காரணம் இல்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் மீதான அவதூறு வழக்கில் தற்போது தயாநிதி மாறன் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நேரில் ஆஜராக இபிஎஸ் விலக்கு கோரிய நிலையில் நீதிமன்றத்திற்கு ஆட்சேபம் இல்லை என்றால் தனக்கும் இல்லை என அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு புகார் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கும் தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் கடந்த முறை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருந்தார். அதே போல இந்த வழக்கில் தொடர்ந்து தன்னால் நேரில் ஆஜராக முடியாது, எனவே நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி மனு தொடர்பாக தயாநிதி மாறன் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனுவில் தனக்கு 70 வயது ஆகிறது, வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணமாக இந்த வழக்கில் தொடர்ந்து ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கோரிக்கை நியாயமானதாக நீதிமன்றம் கருதினால் அவர் ஆஜராக விலக்கு அளிப்பதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன். தூத்துக்குடியில் போலி ஐஏஎஸ் அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி ரூபிநாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக நெல்லை மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ரூபிநாத்தை சிப்காட் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். முரளி கணேஷ், இப்போ எந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இந்த விவகாரம் சார்ந்த பின்னணியையும் பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, தூத்துக்குடி மாவட்டத்துல ஒவ்வொரு புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜான் ஆல்பர்ட் பொதுமக்கள்கிட்ட தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களா பெற்று உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வராங்க. இந்த அடிப்படையில கடந்த வாரம் நடந்த அந்த முகாம்ல ஒரு பெண் ஒருத்தர் தன்னோட உதவியாளரோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறதாகவும் அங்க இருக்க கல்வித்துறை செயலாளராக இருக்கிறதாகவும் கூறி
தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கிறது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்காங்க. இதை விசாரிச்ச மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இதுல சந்தேகம் ஏற்பட்டு குற்றப்பிரிவு தனியா விசாரிக்க சொல்றாங்க. இந்த மனு கொடுத்த நபர் மீது சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில போலீசார் விசாரிக்கும் போது அவர் ஒரு போலியான IAS அதிகாரி அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெண் நெல்லை மாவட்டம் தாளையுத்து பகுதியைச் சேர்ந்த மங்கையரசிங்கிறதும், அவங்களுக்கு உதவியா வந்திருக்கிறது நெல்லை மாவட்டம் தாளையுத்து பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதும் ரூபிநாத் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதையடுத்து இவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி சிப்காட் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில இவங்க IASங்கிற பெயரை பயன்படுத்தினாங்க, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது. அபிநயா, தூத்துக்குடியில் போலி IAS அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். நெய்வேலி NLC நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய நிலையில் 2வது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், NLC ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் 2வது நாளாக நீடிக்கிறது. இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள NLC இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையங்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 60% 6,000 நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது அதிகாரிகளுக்கு 5 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது, நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் உற்பத்திக்காக 60% உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 20% போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை NLC நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 20% தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் நேற்று இரவு விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை NLC நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் 2வது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது நீடித்திருக்கிறது. 20% போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை NLC அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு 20% போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செய்யவும், இல்லை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் வட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள். அபிநயா, NLC ஒப்பந்த ஊழியர்களுடைய 2வது நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம். மைக்கேல்பட்டியில் மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பாக CBI நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைக்கேல்பட்டி இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் மாணவியை மதமாற்றம் செய்ய தூண்டியதாகவும் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக அதற்கு பிறகு இறந்ததாக கூறி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ தொடர்பான நிறைய சர்ச்சை எழுந்த நிலையில் பாஜக அந்த விவகாரத்தை மையப்படுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்ற வலியுறுத்தினாங்க. தேசிய அளவில் இந்த விவகாரம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. நேற்று CBI இந்த விவகாரத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மதமாற்றம் செய்ய அந்த மாணவிக்கு எந்த விதமான அழுத்தமும் தரப்படவில்லை, அது மதமாற்றம் சார்ந்த விஷயமே கிடையாது. அந்த மாணவிக்கு விடுதியில் கூடுதல் பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அவங்க தற்கொலை செய்திருக்காங்க, அதற்கான ஆவணங்கள் இருக்குது, 141 பேரிடம் விசாரணை செஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக மதமாற்றம் அப்படின்ற விஷயம் இதில் பூதாகரமாக்கப்பட்டிருக்கு, உள்நோக்கத்தோடு பெருசுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை அப்படின்றது அரசியல் தளத்தில் முன்வைக்கப்படுது. அப்போது ஏற்படுத்தின தாக்கம், மதமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கா, கட்டாய மதமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்குது, அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது அரசியல் தளத்திலும் பெரிய விவாதத்துக்குள்ளானாங்க. இந்த விஷயம் அப்படின்றது நீதிபதி GR சுவாமிநாதன் அவசர வழக்காக எடுத்து CBIக்கு மாற்றினார் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். அதற்கு பிறகுதான் இந்த விசாரணை அப்படின்றது வேகம் எடுத்து தற்போது
இந்த சார்ஜ் ஷீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதி சகாயமேரி அவங்க விடுதி காப்பாளர் சகாயமேரி நீதிமன்றத்தை அணுகுனாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் ரத்து செய்யக்கூடாது, மதமாற்றம் காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கூடுதல் வேலை கொடுக்கப்பட்டது, அதனால தான் அந்த மன அழுத்தத்தில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சிபிஐ தொடர்ந்து சார்ஜ் ஷீட் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வழக்கு அப்படின்றது இந்த மதமாற்றம் விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா தான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த மாணவி தற்கொலைக்கான காரணம் அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு தொடர்ந்து நீதிமன்ற விசாரணை இருக்கு. இதுதான் இந்த நியூஸ் அண்ட் வியூஸ் பார்த்த 3 பிரதான செய்திகள்.